ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெப்த் ஆஃப் சைலன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸ்டேஜஸ் ஆஃப் சைலன்ஸ். இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் சைலன்ஸோடைய மெடிடேஷன் ப்ராக்டிஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்டேஜஸ் ஆஃப் சைலன்ஸ் இதில் நம்ம என்ன பார்த்தோம்? 5 stages depth of silence: peace, silence, dead silence, sweet silence and supreme silence. இந்த அமைதியினுடைய ஆழம், இந்த அமைதியினுடைய ஆழத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா நமக்கு இது ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குறாங்க. 5 ஸ்வரூப் அபியாஸ் அப்படின்றோம்ல, அது a simple form of the stages of silence தான். ஃபர்ஸ்ட் பீஸ், அமைதி. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆல்ரெடி அந்த கிளாஸில் பார்த்தோம், பட் இது ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு அதனுடைய ஓவரால் அதனுடைய எசன்ஸ் மட்டும் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். பீஸ் அப்படின்றது அமைதியான மனநிலை. இந்த மனநிலையை அமைதி பண்ணுறதுக்கு நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நிறைய எழுப்பி நம்ம மனநிலையில் அந்த அமைதியினுடைய வைப்ரேஷன் கொண்டு வர்றது, அதுதான் இந்த பீஸ். அமைதியான the ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட், மனநிலை இருக்கு இல்லையா, மனநிலையில் அமைதி உருவாகணும், அமைதியான உணர்வுகள் உருவாகணும் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்களை தொடர்ந்து உருவாக்கி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குட் ஃபீலிங்ஸ் உடைய அக்யூமுலேஷன் பண்ணி ஸ்டேட் ஆஃப் மைண்ட், மனநிலையில் அமைதியான மனநிலை அப்படின்னா தெளிவான மனநிலைன்னு பொறுத்து சொல்கிறது. இது ஜென்ரலாக இந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது ஜென்ரலாக ஒரு பாண்டை காட்டுவாங்க, ஒரு தெளிவான நீரோடை அல்லது தெளிவான ஒரு குளம். அந்த தெளிவாக அது இருக்கும்போது அதுக்கு அடியில் இருக்கிற அந்த கற்கள், மீன்கள் எல்லாம் கூட தெரியும். அது எப்போ அதில் கலக்கம் இல்லாத நேரத்தில் அது தெளிவாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தெளிவான மனநிலை இருந்தால் தான் இன்னும் ஆழத்தில் நாம் போக முடியும். அதுதான் பீஸ் அப்படின்றது. அமைதியான மனநிலை உருவாக்க ஃபர்ஸ்ட் அந்த வைப்ரேஷன் சைலண்ட் ஆகணும் உள்ளார. அதுக்கு பாசிட்டிவான தாட்ஸை எழுப்பி அமைதியாகிறது. அந்த அமைதி ஆகி கொஞ்ச நேரத்தில் அந்த அமைதியின் ஆழத்தில் நாம் போகும். அந்த அமைதியின் ஆழத்தில் நாம் போகும்போது சைலன்ஸ் அப்படின்ற ஸ்டேஜை அடையிறோம். இந்த சைலன்ஸுன்ற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட் ப்ராக்டிஸ் தான் இந்த சைலன்ஸ் ஸ்டேஜ். அதாவது விடுபட்ட நிலையை அனுபவம் செய்தல். விடுபட்ட நிலை அப்படின்றது இந்த தேகத்திலிருந்து விடுபடுவது. தேகத்திலிருந்து விடுபட்டு நான் ஒளி ரூபம், நான் டபுள் லைட், நான் ஒளி, நான் இந்த உடம்பு கிடையாது, இந்த உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆத்மா தான் நான் அப்படின்ற புரிதலோட அந்த ஆழத்துக்கு போறது. இன்னும் அமைதியில இந்த தேக உணர்வுகளை எல்லாம் கடந்து போறது. தட் இஸ் கால்ட் டிட்டாச்மெண்ட். இது நெக்ஸ்ட் லெவல் சைலன்ஸ்ன்ற ஸ்டேஜ். இங்க டபுள் லைட்டை நம்ம அனுபவம் செய்யும். சரியா? ஃபரிஷ்தா நிலை. பீஸ்ன்றது பிராமன் ஸ்வரூபில் நம்ம அனுபவம் செய்யறோம். சைலன்ஸ்ல ஃபரிஷ்தா ஸ்வரூபில் டிட்டாச் ஆகி ஃபரிஷ்தா ஆகும், டபுள் லைட். அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யறோம்? பரந்த சூட்சம வதனத்துல பாப்தாதாவை சந்திக்கிறோம். அந்த இடத்துல அங்க பாப்தாதாவை சந்திச்சு முடிஞ்சு இந்த சூட்சம சரீரத்தையும் தியாகம் செய்து அதையும் விடுத்து வெறும் பாயிண்ட் ஆஃப் லைட்டா நாங்க மாறுறோம், ஒளி புள்ளியாக. இந்த சூட்சம சரீரம், இந்த ஒளி ரூபத்தையும் தியாகம் செய்யற, அதையும் மறைஞ்சு போகுது, பாயிண்ட் ஆஃப் லைட்டா. இந்த லெவல்ல எனக்கு ஏற்படுற சைலன்ஸ்க்கு பேரு டெட் சைலன்ஸ், வெறும் பாயிண்ட் ஆஃப் லைட்.
இந்த நேரத்துல முற்றிலும் எல்லாத்தையும் கடந்து முக்திக்கு போறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலை. அங்க இருந்து வெறும் பாயிண்ட் ஆஃப் லைட்டா பரந்தாமம் நோக்கி விரைந்து போறேன். இன்னும் ஆழமான சைலன்ஸ். பரந்தாமம் போய் சேர்ந்துடுறேன். பரந்தாமத்துல நிராகார ஸ்வரூபத்துல பரமாத்மாவோட வெறும் பாயிண்ட் ஆஃப் லைட்டா இருக்கேன் பார்த்தீங்களா, அது தட் இஸ் கால்டு ஸ்வீட் சைலன்ஸ். நிராகாரில் சீட் ஸ்டேஜ், விதை ரூபம். இந்த நிராகார நிலை தான் ஸ்வீட் சைலன்ஸ். அங்கே ஸ்வீட் சைலன்ஸில் பரமாத்மாவோட இருந்துட்டு இந்த முக்தி, இந்த முக்தியை முடிச்சு ஜீவன் முக்திக்கு வரேன். இந்த ஸ்வீட் சைலன்ஸோட அழியாத ஹாப்பினஸ் கலக்குது. இந்த சாந்தியோட சுகம் வருது. சுகம் சாந்தி சொல்கிறோம். அது சத்யுகத்தில் நான் ஜீவன் முக்தி ஆகிறேன். அதுதான் சுப்ரீம் சைலன்ஸ். ஸோ இதை தான் நம்ம அனுபவம் செய்கிறோம். வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் சைலன்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நாம் மெடிடேஷன் பார்ட்டுக்கு போகலாம். ஓம் சாந்தி. அமைதியாகி நான் இப்பொழுது என்னை உணரும் பயணத்திற்கு தயாராகின்றேன். நான் ஒரு ஆத்மா. இரு புருவங்களுக்கு நடுவில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் ஒரு நட்சத்திரம் ஆவேன். நான் அழிவில்லாத ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். நான் ஒரு சக்திசாலி ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் ஒரு தூய்மையான ஆத்மா. என் மனம் தூய்மையான அமைதியில் நிரம்பியுள்ளது. என்னை சுற்றி நாலாபுறமும் அமைதி நிரம்பியுள்ளது. நான் அமைதியாக இருக்கின்றேன். நான் அமைதியாகி உள்நோக்கு முகமாக திரும்புகின்றேன்.
ஆத்மா என்னுடைய இந்த உடலின் அதிகாரியாவேன். நான் அழிவில்லாத உயிர் சக்தியாக இருக்கின்றேன். என்னுடைய இந்த உடல் என் ஆடையாக இருக்கின்றது. நான் என்னுடைய இந்த நடிப்பை இந்த ஆடையில் இருந்து நடித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது முழுவதுமாக இந்த ஆடையிலிருந்து விடுபடுகின்றேன். நான் என்னை லேசாக உணர்கின்றேன். நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா. என்னை சுற்றி நாலாபுறம் பிரகாசமான ஒளி பரவிக்கொண்டிருக்கின்றது. அடைந்து கொண்டிருக்கின்றேன். நான் சூட்சுமவதனவாசியாவேன்.
நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா. நான் ஒளிப்புள்ளியாகின்றேன். முற்றிலும் என்னுடைய சம்பூர்ண நிலையை அடைகின்றேன். நான் அனைத்தையும் கடந்த ஆத்மாவாக என்னை உணர்கின்றேன். இவ்வுலக வாழ்க்கையை கடந்து, காலத்தை கடந்து, முழுமையடைந்து ஒளி புள்ளியாகி முக்திக்கு செல்ல தயாராகின்றேன். நான் ஒரு ஒளிப்புள்ளி, சிவபரமாத்மாவின் குழந்தை. முற்றிலும் ஆழ்ந்த அமைதியில் பரந்தாமத்தை நோக்கி என் நினைவுகள் இந்த ஆழ்ந்த அமைதியில் நான் நிலைத்து நிற்கின்றேன். நான் என் உண்மையான வீட்டை நோக்கி பயணம் செய்கின்றேன்.
நான் என் இனிமையான வீட்டை அடைகின்றேன். பரந்தாமம் என்னுடைய உண்மையான வீடு. நான் என்னை அமைதி நிரம்பிய நிலையில் பேரானந்த ஒளியாக எல்லையற்ற அன்பு ஸ்வரூபமாக என்னை காண்கின்றேன். நான் என்னை அனைத்து சக்திகளும் நிரம்பிய மாஸ்டர் சர்வசக்திவானாக உணர்கின்றேன். நான் மாஸ்டர் ஞான சூரியனாக முழுமை நிலையிலிருந்து ஒளியையும் சக்தியையும் நாலாபுறமும் பரவச் செய்கின்றேன். நான் என் தந்தையைப் போலவே பிரகாசமான ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன். அவர் அருகாமையில் முற்றிலும் இனிமையான அமைதியில் இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் இந்த இனிய அமைதியில் என் தந்தையின் அன்பில் மூழ்கிப் போகின்றேன்.
என்னுடைய நிராகார ஸ்வரூபத்தில் விதை ரூபத்தில் என் தந்தையை நோக்கி நான் விரைகின்றேன். அவரோடு ஒன்றாக கலந்து சிவசக்தி ஸ்வரூபமாக ஆழ்ந்த அமைதியில் ஒன்றி நிற்கின்றேன். என்னுடைய விதை ரூபத்தின் முக்தியின் நிலையில் நான் நிலைத்து நிற்கின்றேன். இந்த இனிய அமைதியின் ஆழத்தில் நிலையான சுகம் மற்றும் பரம சாந்தி ஜீவன் முக்தி நிலையை அடைகின்றேன். இவ்வுலகம் இப்போது தன்னுடைய உயர்வான நிலையில் இயற்கையான அழகுடனும் அன்புடனும் உள்ளது. ஒளி நிறைந்த உலகம் அனைவரும் பேரானந்தத்தில் இது சத்தியுகம். நான் இந்த சத்தியுகத்தில் அனைத்து குணங்களையும் நிறைத்துக் கொண்டு 16 நான் சத்தியுகத்தில் அனைத்து குணங்களையும் நிறைத்துக் கொண்டு 16 கலைகள் நிரம்பிய ஆதிசனாத்தன தேவி தேவதையாக சூரிய குலத்தின் இளவரசனாக அவதரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
ஜீவன் முக்தி வாழ்க்கையை வாழும் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் முற்றிலும் அமைதியாகின்றேன். நான் முற்றிலும் அமைதியாகின்றேன். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.